ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நம்ம இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கக்குள்ள இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரவையை வச்சு வந்து உப்புமா மட்டும் செய்யறது இல்லைங்க. ரவையை வச்சு நம்ம மாடிஃபை பண்ணி வேறு வேறு ரெசிபி எல்லாமே வந்து செய்ய முடியுது. இது வந்து பசங்க ரொம்பவே வந்து விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து லன்ச் டைம் கூட நம்ம வந்து இது வந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்ப முடியும். இதில் நம்ம கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து போட்டு ரொம்பவே வந்து டேஸ்டியாக நம்ம வந்து ஆகக்குள்ள பசங்க வந்து ரொம்பவே வந்து லன்ச் டைமில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப்பு தயிர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம தயிர் எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் வந்து 1 கப்பு தண்ணி வந்து போட்டுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவும் நம்ம வந்து போடக்கூடாது. நம்ம இந்த ரவைக்கு ஊற வைக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து இதுக்கு ஊற வச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லாவே வந்து தோல்லாம் ஊற்றிட்டு மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் வந்து போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரம் எவ்வளோ தேவையோ சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து இதுக்கு வதக்கலாம். அந்த பவுடர் மசாலாவுக்கு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம வந்து இதுக்கு வேக வைக்கணும். அதிகமாக தண்ணி போடணுன்ட்டு இல்லை, ஒரு 1/2 கிளாஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு மூடி வச்சு அப்பப்போ வந்து நீங்கள் கிளறி கொடுக்கணும். பாருங்கள், உருளைக்கிழங்குக்கு நல்லா வந்து நம்ம வேக வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணக்குள்ளே நல்லாவே வந்து மேஷ் ஆகணும். அந்த மாதிரி அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். கேரட் நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். ஒரு கேரட்டுக்கு நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த கேரட்டுக்கு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கலாம். இந்த கேரட் வந்து கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து மூடி வச்சு இதுக்கு வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. நம்ம போட்ட கேரட்டு நல்லாவே வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து மேஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் நல்லாவே வந்து மேஷ் பண்ணிக்கணும். இந்த உருளைக்கிழங்கு நம்ம நல்லாவே வந்து வேக வச்சுருந்தோம். கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணக்குள்ளேயே நல்லாவே வந்து மேஷ் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து உள்ளே வைக்கக்குள்ளே இந்த மாதிரி வந்து மேஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து மேஷ் ஆகலைன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிட் அண்ட் பீஸ் இருந்துச்சுன்னா மேட்ரு ஆகலை. நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதே பேனில் வந்து நம்ம வந்து இப்போ எண்ணெய் போட்டிருக்கிறோம். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து இதுக்கு வந்து வதக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி வந்து வெங்காயத்துக்கு நல்லா வந்து இதில் வந்து கண்ணாடி பதத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம உருளைக்கிழங்கோடைய நம்ம வந்து இந்த வெங்காயத்துக்கு போட்டு ஏன் வதக்கலைன்னா, உருளைக்கிழங்கு வதக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு நம்ம வந்து வேக வச்சுருந்தோம். இந்த வெங்காயத்தில் வந்து நம்ம வந்து அந்த தண்ணி கூட சேர்த்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்காது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ தனியாக வந்து இந்த ஸ்டஃபிங்க்கு இதில் போடக்குள்ளே நல்லாவே வந்து ஒரு நெட்டி ஃப்ளேவராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெங்காயமும் சேர்த்து சாப்பிடக்குள்ளே நல்லாயிருக்கும். தேவையான அளவே கரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் போடக்குள்ள நல்லாவே வந்து டேங்கோ டேஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆற வச்சிடலாம். நம்ம தயிர் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா ரவைக்கு, இப்போ இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கக்குள்ளே உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. அதிகமாக தண்ணி போட தேவையில்லை. நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து காரத்துக்கு இதில் வந்து மிளகுத்தூள் நம்ம வந்து போட்டிருக்கிறதால தேவைப்படாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா பச்சை மிளகாவுக்கு நீங்கள் மெலிசாக அரிஞ்சு போட்டுக்க முடியும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன்.
கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த ரவை இது பேட்டருக்கு நம்ம வந்து தோசையாட்டம் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் வெந்து வந்ததும் மறுபடியும் நான் வந்து டேர்ன் பண்ணி போட்டுக்கிட்டேன். 2 பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணுன்ட்டு இல்லை, கொஞ்சமாக வெந்ததுமே வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து தோசை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே வந்து நான் ரவுண்டாக போட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மொத்தமாக இல்லாத கொஞ்சம் மெலிசாவே வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். நம்ம இப்போ இந்த தோசையில் ஃபில்லிங் வைக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி வந்து மிடில் வச்சிடலாம். இதுக்கு 2 பக்கமும் நம்ம இந்த மாதிரி எடுத்து மடிச்சிடணும். இது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து மைதா மாவில் ஒரு பேஸ்ட்டு செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு செஞ்சு எட்ஜிங்களில் இந்த மாதிரி வந்து நீங்கள் தடவிட்டு ஒட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது வந்து பிடிச்சிக்கும், பிரியாமல் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இது பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேலையாக இருந்தாலும் ரொம்பவே பசங்க விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. நம்ம இட்லி தோசை கூட போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாளே ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா அரைக்கிறதுக்கு, அதே மாதிரி நினச்சிக்கிட்டு இதுவும் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னா மைண்ட் பண்ணாத செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம மடித்தோம் இல்லைங்களா, இந்த உள்வாட்டமாக இருக்கிற பகுதிக்கு நம்ம வந்து பேனில் வச்சு இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணணும். ஷெலோ ஃப்ரை ஆட்டம் நம்ம வந்து இதுக்கு வந்து செஞ்சுக்கலாம். அதிகமாக எண்ணெய் வந்து டீப் ஃப்ரையாக இல்லாத. இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து நம்ம வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்து செஞ்சு சாப்பிடக்குள்ள க்ரன்ச்சாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து டேர்ன் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே வந்து கோல்டன் ப்ரௌனாக 2 பக்கமுமே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இது சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், க்ரன்ச்சாகவும் இருக்கும். உங்களுக்கு பசங்க வந்து லஞ்சுக்கு எடுத்து போனாங்கன்னா லஞ்ச் பாக்ஸே வந்து காலியாகி வரும். ரொம்பவே வந்து ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பசங்களுக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.